வணக்கம் நேர்களே. கடகராசிக்கு எவ்வாறாக அமையிருந்து பார்க்கலாம். ஆகஸ்ட்டு கடகராசின்னு எடுத்துக்கிட்டாலே நான் முதலீடு கொஞ்சம் பெருக்கம் பண்ணலாமா, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரிவாக்கம் என்பது தவிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது தடையை மீறி தான் நீங்கள் வளர்ச்சியை பெறணும். நிதர்சனமான உண்மை என்னென்னா, நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு முடிவுகளையுமே நிதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. விரயஸ்தானத்தில் போகிறதுனால எல்லாமே விரயம்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நல்ல சுப விரயமும் இருக்குது இல்லையா, அந்த சுப விரயங்களை நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரகங்கள், குறிப்பாக குரு சுக்கிரன் இருப்பார். இது ஒரு பக்கம். செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால, யோகாதிபதி 3ல் இருக்கிறதுனால, கூட்டுத் தொழில் இருக்கிறவங்க, சகோதர ஒற்றுமைகள், சகோதர சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள், நல்ல மன அழுத்தங்கள், தைரியமான இடங்க, இதை மாதிரிலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டெஃபினட்டாக உண்டு. நான் என்ன பொறுத்தவரையில் வருமானங்கள் வரக்கூடிய அந்த வருமானங்களை சரியான முறையில் செலவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அரசியல் சார்ந்தவங்க, அதேமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் கடகராசியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கடகராசி பொறுத்தவரை கவனமாக இருக்கணும்.